ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வர வர சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குறதுக்கு ரொம்பவே போரிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது சீரியலில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன தான் பண்ணுறாங்க, கதைக்கு ரொம்பவே திண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அருண் அண்ட் சீதா இவங்கள தான் காமிச்சாங்க. கோவிலில் வந்து இருக்காங்க இல்லையா, ஒரு பக்கம் வந்து நம்ம முருகன் அண்ட் வித்யா இவங்க 2 பேரும் பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முருகன் பின்னாலே ஐயைன்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு. என்னங்க ஐயைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஐயப்பனை கும்பிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க இது அம்மன் கோவிலுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஆமாம், ஏங்க சரி இங்கே வச்சு அம்மனை நம்ம இன்னும் கூப்பிடக்கூடாதான் என்ன ஐயப்பனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சீதா இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஒரு பக்கம் அருண் கூட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அருண் கேட்குறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்கே பாரு, நான் இப்போ உடனே சொல்லணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்லுவேன், எனக்கு தோணும் போது சொல்லுவேன், பொறுமையாக சொல்லுவேன், இப்போ உடனே சொல்லணும்னு ஏதாவது இருக்குதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் என்னங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நானாக யோசித்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு இப்போ அமைதியாக தான் இருக்கிறாங்க. இப்போ அருண் வந்து சரி எப்படியாவது நம்ம லவ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பரஸ் இருக்கார் இல்லையா, பரசு அவருடைய வீட்டுக்கு நம்ம முத்து அண்ட் மீனா 2 பேரும் வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தோடனே அவங்க 2 பேரும் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா முத்து, கல்யாண வேலை நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் மாமா, எனக்கு நீங்கள் எப்போனாலும் எந்த வேலைனாலும் சொல்லுங்கள், நானும் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பா நான் கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு இப்போது எனக்கு இப்போ ஏதாவது வேலை இருக்குதா மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைப்பா, கல்யாணத்துக்கு முதல்ல எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எல்லாத்துக்கும் என்னென்ன செலவாகும் அப்படின்றத தான்ப்பா இப்போ முதல்ல பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ஸ்டேஜ் டெக்கரேஷன், மண்டபத்துக்கு வெளியில் இருக்கிற டெக்கரேஷன் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்டேஜ் டெக்கரேஷன் இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கேட்குறாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் வந்துட்டு பூ இதுக்கெல்லாம் நீங்கள் அமௌண்ட் வந்து கொடுக்கணும்ல, அதுக்கான அமௌண்ட்டையாவது நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி மீனா, நீ அதுக்கு மட்டும் எவ்வளோ ஆகுன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் ஆகும் அங்கிள், அதுக்கு மேலே ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, வந்து டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்ல, அதுக்கான அமௌண்ட்டையாவது நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நானே அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் பூவுக்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மீனா வந்து சரி ஓகே, நீங்கள் எனக்கு 20,000 மட்டும் கொடுங்க, அதிலே மிச்சம்தான் இருக்கும், அதிலே நான் வந்து எனக்காக டெக்கரேட் பண்ண வர்றவங்க எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நான் வந்து ஒரு 30,000 ரூபாய் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ முத்துவுக்கு வந்து ட்ராவல்ஸ்க்கு என்கிட்ட வந்து ஒரு 4 கார் வரும் என் சைட்லேருந்து, அந்த 4 காருக்கும் டீசலுக்கு வந்து ஒரு 4,000 ரூபாய் மட்டும் ஆகும், அதை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 4,000 ரூபாய் இல்லை, நான் 8,000 ரூபாய் என்னுடைய பட்ஜெட்டில் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த பொண்ணுக்கு மேக்கப் இருக்கு இல்லையா, அது இருக்குது. அப்போது மேக்கப்புக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரோஹிணி தானே மேக்கப்புக்கு நான் போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கக்கிட்டேயே எவ்வளோ ஆகுது என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு கால் பண்ணி மீனா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் ரோஹிணி, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மீனா 15,000லேருந்து 1,50,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது மேக்கப்பு, அதில் வந்து அவங்களுக்கு எது வேணும் அப்படின்றத அவங்க தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்போன்னு சொல்லி 15,000 ரூபாய் ஆகும்
அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது அதற்கு மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 15,000 ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு அவங்க இல்லை, கல்யாணன்றது ஒரு நாள் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான், அதற்கும் செலவு பண்ணலைன்னா எப்படி, அதனால் இந்த அமௌண்ட்டாவது கண்டிப்பாக வரும், அந்த அமௌண்ட்டாவது வரல அப்படின்னா என்னால் மேக்கப்லாம் பண்ணி விட முடியாது, அது ரொம்ப கஷ்டமாயிடும் மீனா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதற்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஓகே நான் வந்து 12,000 ஃபைனல் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு கம்மியாக என்னால் குறைக்க முடியாது, இதுவுமே என்னுடைய சார்ஜஸை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன், 12,000 அப்படின்றது அந்த மேக்கப் கிட்டுக்கே அவ்வளோ வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 12,000 ஃபைனல் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே மீனாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறாங்க. பரவாயில்ல, எங்களுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பேசியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து பரசோட குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ பரசோட அப்பாவுக்கு யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணோட அந்த பையனுடைய மாமா அவங்க வந்து கால் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ப்ரௌன்மணி கால் பண்ணோடனே இவர் வந்து எடுக்கிறாரு. மாப்பிள்ளையோட தாய் மாமா ரொம்ப தங்கமான மனுஷன், அவர் தான் இப்போ கால் பண்ணுறாரு, நான் இப்போ அவருடைய காலை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணோடனே சம்மந்தி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசும்போது, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, கல்யாண வேலையிலலாம் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு வந்து சீரில் வந்து கட்டில், பீரோ, சோஃபா இதெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுத்துருவேன், நீங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே வாங்கவே கூடாது, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களுக்கு மற்றதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே இப்போ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே, நம்ம வந்து மற்றதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது மாப்பிள்ளையோட அப்பாவை பற்றி தாய்மாமா பற்றி நான் சொன்னேன்ல முத்து, ரொம்ப தங்கமான மனுஷன்னு பார்த்தியா, இப்போ வந்து எல்லா பொருளுமே அவர் தான் வாங்குவேன்னு சொல்கிறாரு, கேட்டதுக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். முத்து அண்ட் மீனா 2 பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே பரவாயில்லையே, ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ எப்படியாவது இந்த கல்யாணம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்துட்டு, ஆனால் இப்போ ஃபோனில் வந்து யாரோ ஒருத்தர் வித்தியாசமாக அந்த குரல் வந்து நமக்கு ஆல்ரெடி கேட்ட குரல் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தேகம் வருது. என்னடா இது, நம்ம ஆல்ரெடி அதிகமாக கேட்ட குரல், இது ஏதோ ரொம்ப பழகின குரல் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப பழகின குரலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம், இது வந்து ஆல்ரெடி பழகின குரல் தான், நம்ம எங்கேயோ ரொம்ப கேட்டிருக்கோம் அப்படின்னா அந்த குரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன குரல் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அது ப்ரௌன்மணியோட குரல் தான் அது அப்படின்றது இவங்களுக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வரலை. ஞாபகத்துக்கு வராமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்காங்க. பட் முத்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே, இது வந்து நம்ம சீக்கிரமாகவே என்ன பண்ணிடுவோம், கல்யாணத்தில் வந்து மீட் பண்ண தானே போகிறோம், அந்நேரம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து வேறு வழி இல்லை, இப்போதைக்கு வந்து நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாகவே இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதற்கப்புறம் யாரை காமிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ருதி என்ற 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம முத்து வந்து பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்ருக்கும் போது இந்த நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்க அம்மா சுதா வந்துட்டு போன விஷயங்களையும் இப்போ வந்து நடந்த விஷயங்களையும் பற்றி சொல்கிறாங்க. அப்போ முத்துவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே, இப்போ வந்து பலகுரல் வந்து கோவப்பட தான் போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும் போது இன்றைக்கி ஆப்போசிட்டாக ஸ்ருதி வந்து நடந்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் தலையிடுறது வந்து ரொம்ப ரொம்ப சரின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து ஸ்ருதி எப்போவுமே கரெக்டாக பேசுவாங்க. பட் இப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏன் இப்போ எங்கள் அம்மா வந்து பணம் கொடுத்தா என்ன, அதில் வந்து ரவி ஷோரூம் ஆரம்பித்தா என்ன, அதாவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
இப்போ இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது ரவிக்கு. என்னடா இது, இவ திடீர்னு இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவரே கோவப்படுறாரு. என்ன ஸ்ருதி, இப்போ நான் உங்கள் அம்மா என்னை ஃப்ரீயாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு தரேன்னு சொல்லுவாங்க. நான் என் மான மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கக்கிட்ட போய் அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னால் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இது ரோகிணிக்கு நம்ம ஸ்ருதிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்ருதி அவங்க அம்மா பக்கம் தான் பேசுகிறாங்க. ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது, ரவி அண்ட் ஸ்ருதிக்கு இடையில் சண்டை வருமா அல்லது இந்த பிரச்சனைகள் எப்படி சரியாக போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.